ஜென்ராம், திமுக கூட்டணி என்னவா இருக்கு, இனி என்னவாக மாறும்? திமுக கூட்டணி பெரிய அளவில் தனிமைப்படுத்தப்படவில்லை. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் போனாலும் மீதி பல இஸ்லாமிய அமைப்புகள் வந்து திமுகவோட தான் இன்னும் இருக்குது. ஜவாஹிர்லாவுடைய மனிதநேய மக்கள் கட்சி, அன்சாரியினுடைய கட்சி, அப்படி தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில், இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே திமுக கூட்டணியில் தான் இன்னும் இருக்குது. IUML ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி. அதில் பேராசிரியர் காதர் மொய்தீன் எவ்வளவுதான் இங்கே சொன்னாலும் அது ஆல் இண்டியா டிசிஷனோட இயைந்து போக வேண்டிய ஒரு கம்பல்ஷன் இருக்கு. அதனால காங்கிரஸோட சேர்ந்து கேரளாவில் இருக்கிற காரணத்தினாலையும், அகில இந்திய அரசியல் இருக்கிற காரணத்தினாலையும் அவங்களுக்கு ஹோல்டே தமிழ்நாடும் கேரளா மட்டும்தானே திருச்சென்றா? ஆமாம், கேரளாவில் தமிழ்நாடை விட அதிகமான ஹோல்டு இருக்குல்ல. எஸ் இருக்கு. அதனால நான் ஏன் அதை கேட்குறேன்னா, துரைமுருகன் ஒரு முறை குறிப்பிட்டாரு, எங்களுக்கு கூட்டணின்னா அது IUML தான், அவங்க தான் ஓல்டு கஸ்டமரு, மீதிலாம் வருவாங்க போவாங்க. இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. அப்படிப்பட்ட ஓல்டு கஸ்டமரே இன்னைக்கு நீங்க சொன்னாதான் நாங்க கேட்போம்னு ஸ்டாலின் கிட்ட சொல்லிட்டு 2 அமைச்சர் கேட்கிறாரு காதர் மொய்தீன். அப்படின்னா எப்படியான ஷிஃப்ட் பாத்தீங்களா? அதாவது காதர் மொய்தீன் ரைட்டு, அவர் எவ்வளவு ஓல்டு, காதர் மொய்தீன் சொல்லல, துரைமுருகன் எவ்வளவு ஓல்டோ அது தெரியாது. ஆனா தராசு ஷாம் வந்து இப்ப சொன்னார்ல, சமது வேற லத்தீப் வேறன்னு. IUML பிரிஞ்ச காலத்துல இருந்து லத்தீப் ஒரு பக்கம் இருந்தாருன்னா சமது ஒரு பக்கம் இருந்தாரு. அப்படித்தான் வந்து திமுக, அண்ணா திமுக எல்லா கட்சிகளும் அங்க அந்த ஜீப்ல ஒரு கொடினா இந்த ஜீப்ல ஒரு கொடி, அங்க ஒரு சிவப்பு கொடினா இங்க ஒரு சிவப்பு கொடின்னு இருந்த பீரியட்லாம் இருக்கு. அதனால இங்க வந்து எந்த கட்சியும் எந்த சமூகத்தின் வாக்குகளுக்கும் அல்லது எந்த கோட்பாட்டின் வாக்குகளுக்கும் மொத்த குத்தகை எடுத்ததாக எல்லாம் சொல்ல முடியாது. கரெக்ட், நீங்க சொல்றது அப்படி யாரும் நம்ம வந்து ஓன் பண்ணிக்க முடியாது. ஆனா திமுக கூட்டணி அப்படிங்கிற அந்த ஒரு வலிமையான முகங்கள் வரிசையில் நிற்கும் போது இருக்கக்கூடிய ஒவ்வொரு, ஏன்னா இவங்க வெறும் அரசியல் கூட்டணி இல்லை, கொள்கை கூட்டணியாக தான் தங்களை முன்னிறுத்தி கொண்டவர்கள். அந்த கொள்கை கூட்டணியிலிருந்து மிக முக்கியமான பார்ட்னர்ஸ் வெளியே போறாங்க. அப்படிங்கும் போது இப்போ அந்த நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கும் இல்லையா? அதாவது கொள்கை கூட்டணி இன்னும் உருவாகலாம். ஆனா இதற்கு முன்னால இருந்த கொள்கை கூட்டணிக்கு ஒரு பிராண்ட் இருந்தது, அதை நான் ஏற்கிறேன். அந்த பிராண்ட் வந்து இப்ப இல்லை. ஏன்னா பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தாங்க, காந்தி நேருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தாங்க, அம்பேத்கருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவங்க இருந்தாங்க, மார்க்ஸோட கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டவங்க இருந்தாங்க. அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து எல்லா முற்போக்கான பார்வைகளும் கொண்ட கொள்கையை கொண்ட கட்சிகள் எல்லாமே ஒரே அணியில இருக்குது. ஒரு உண்மையான அரசியல் கூட்டணி அப்படிங்கிறது அந்த பிராண்ட் வந்து இருந்தது. அந்த கூட்டணி இன்னைக்கு அதுல காந்தி நேரு இல்ல. ஆனா 2029 தேர்தலுக்கு முன்னால எத்தனை போன காந்தி நேரு மார்க்ஸ் என்னென்ன மாற்றங்களும் நடக்கும். அதனால திமுக இன்றைய சூழல்ல தனியாக இல்லை. அதாவது சிலர் கிளைம் பண்ற மாதிரி இது தனியாக இல்லை. அதாவது எத்தனை துணைகள் விட்டு போனாலும் அழுது நாங்கள் புலம்ப மாட்டோம், எழுந்து நாங்கள் நிற்கின்றோம், இனி ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கே அப்படின்னு அவங்க களத்துல வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அது திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் தொடங்கி உள்ளாட்சி தேர்தல்லையும் மக்களவை தேர்தலையும் வேலை செய்யறதுக்கு திமுகவினுடைய கட்சி எந்திரம் வந்து தயாராக இருக்கு. அவங்களால வேலை செய்ய முடியும். மாறிவிட்ட ஒரு சூழல்ல எப்படி வேலை செய்யணுங்கிறதுக்கான வழிகாட்டுதல்களை கட்சி தலைமை அவங்களுக்கு கொடுக்கும். திமுகவுக்கு ஒரு பிராண்ட் அந்த கூட்டணிக்கு இருந்ததுன்னு சொன்னீங்கல்ல, அந்த பிராண்ட் அப்படியே ஷிஃப்ட் ஆகி இப்போ TVKக்கு மூவ் ஆயிருச்சா? ஏன்னா இன்னைக்கு அவங்க வந்து கிளைம் பண்றாங்க 8 திரு வன்னியரசு உட்பட 8 பட்டியலின சகோதரர்களுக்கு நாங்கள் அமைச்சரவை பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குறோம், எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்துருக்குறோம். அமைச்சரவை பிரதிநிதித்துவம் இப்படி தான் இருக்கணும், சமூக நீதி அமைச்சரவைங்கிறாங்க. பெரியாரை சொல்றாங்க, அம்பேத்கரை சொல்றாங்க, மார்க்ஸை சொல்றாங்க. அப்போ ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி முற்போக்கு சமூக நீதி அப்படிங்கிற அந்த பிராண்டு, அதற்கு வலிமையாக இருந்த அந்த உற்ற தோழர்கள் நண்பர்கள் எல்லாம் இந்த பக்கம் வந்ததுனால இவங்களுக்கு அந்த பிராண்டு உருவாகி அந்த பிராண்டை இழக்குதா திமுக? இல்லை, நரேந்திர மோடி அமைச்சரவையில் ராம்தாஸ் அத்வாலே இருக்காரு. RPI, ரிப்பப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசு கட்சியினுடைய ராம்தாஸ் அத்வாலே இருக்கிறாரு. தமிழ்நாட்டில இருந்து L. முருகன் அதே அமைச்சரவையில் இருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள்
இப்போது சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக சமூக நீதி அரசாக விஜய் அரசு மாறுவதற்காக இப்போ போய் ஆதரவு கொடுக்கிற விடுதலை சிறுத்தைகள் கடந்த காலங்களில் எத்தனை தலித் அமைச்சர்கள் மோடி அரசுல இருக்காங்கங்கிறதுக்காக மோடி அரசை ஆதரிச்சாங்களா? ஆதரிக்கல. மோடி அரசை சமூக நீதி காத்த அரசுன்னு சொன்னாங்களா? அதுதான் நானும் சொல்றேன். அப்போ மோடி ஆதரிக்காதவர்கள் விஜயை ஆதரிக்கிறாங்கன்னா அப்போ விஜய் கிட்ட ஏதோ சமூக நீதி கூற பார்த்துருக்குறாங்களோ, இல்ல அந்த ஆட்சியில ஏதோ ஒரு இணக்கம் தென்படுதோ அதனால போயிருக்காங்களோ? அரசு எந்த விதமாக செயல்படுகிறது, எந்த விதமான திட்டங்களை செயல்படுத்துகிறது, என்ன கொள்கைகளை முன்வைக்கிறது, தமிழ்நாட்டை பாதிக்கின்ற கூட்டாட்சி தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மதச்சார்பின்மை தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மாநில உரிமைகள் பிரச்சனை தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது போக சமூக நீதி தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அவற்றில் எல்லாம் இந்த அரசு எப்படி செயல்படுதுன்னு சொல்லாம எப்படி அதுக்குள்ள ஒரு சிலரை சேர்த்தாலே அவங்களுக்கு ஒரு பிராண்ட் கொடுக்க முடியும்? மாறாக இது போன்ற அனைத்து பிரச்சனைகள்லையும் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக நின்றிருக்குது. எல்லா களங்களிலும் தன்னுடைய போராட்டங்களை முன்னெடுத்து இருக்குது. அவங்களோட தான் 10 வருடங்களாக விடுதலை சிறுத்தைகள் இருந்திருக்கிறாங்க. இப்போ என்ன குறை கண்டு அந்த பக்கம் போய் அவங்களுக்கு அந்த சமூக நீதி கூட்டணிங்கிற அந்தஸ்தை கொடுக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க? திமுக கிட்ட அதிகாரம் இல்லை. திமுக ஆட்சியை இழந்தது. ஆட்சியை இழந்தவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டாம்னு போனாங்கிறது தான் சாதாரண மக்களுடைய புரிதல். நீங்க என்ன விளக்கங்கள் சொன்னாலும் சாதாரண மக்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு 99ல இருந்து திருமாவளவன் சொல்றாரு. 1948ல தொடங்கின கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அவங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் பங்குன்ற இடத்துக்கு வந்ததே இல்லை. இப்போ திமுக கொடுக்கல அப்படிங்கும்போது இவங்க கொடுக்குறாங்கன்னா அப்போ அவங்க போக தானே செய்வாங்க. இல்லை, ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறதுக்கான அந்த கோட்பாட்டின் அடிப்படையில், அதை ஒரு கொள்கை முழக்கமாக வைத்ததன் அடிப்படையில் இந்த கட்சிகள் வேலை செஞ்சு தேர்தலுக்கு முந்தைய ஒரு கூட்டணி மக்களிடமிருந்து அங்கீகாரம் பெற்று வெற்றி பெற்று அந்த கூட்டணியில ஆட்சியில் பங்குன்னு போய் இருந்தாங்கன்னா அது அவங்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. இது சர்க்கம்ஸ்டான்ஷியல் லாட்ரி. இது சூழல் அதிர்ஷ்டம் காரணமாக, சர்க்கம்ஸ்டான்ஷியல் லாட்ரி காரணமாக இவங்களுக்கு இந்த பதவிகள் கிடைச்சிருக்குது. இதுல அரசியல் வெற்றியாக அவங்க கிளைம் பண்ணிக்கிறதுக்கு எதுவும் இருக்கிறதாக நான் நினைக்கல. மக்கள் நல கூட்டணின்னு 2016ல போராடினாங்கல்ல தனியாக நின்று, அது அதிகாரத்தில் பங்குங்கிறதுக்கான ஒரு போராட்டம். திமுகவும் கொடுக்கல, அண்ணா திமுகவும் கொடுக்கல, தனியாக 2 பேரும் வேண்டாம் அப்படின்னு தனியாக ஒரு போராட்டத்தை நடத்தி பார்த்தாங்க. அது போன்றதொரு போராட்டத்துல ஒரு 30-40 சீட்டை ஜெயிச்சு வந்து அண்ணா திமுக தவேக யாருக்காவது மெஜாரிட்டி இல்லை, இவர்களை சார்ந்து தான் ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆட்சி அமைக்கிற சூழல் வந்தா கூட அந்த கொள்கை முழக்கத்திற்கு கிடைத்த வெற்றியாக பார்க்க முடியும். அப்படிலாம் இதுல எதுவும் இல்லை. இது மியர் லாட்ரி, சர்க்கம்ஸ்டான்ஷியல் லாட்ரி. இந்த சூழல் அவர்களுக்கு ஒரு சாதகமான சூழலையை, அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கிறது. அதனால அவங்க அமைச்சராக இருக்கிறாங்க. அமைச்சரான வன்னியரசு நம்ம எல்லாருக்கும் நெருக்கமானவர் தான், சிறப்பான மனிதர் தான், உண்மையான கள போராளி தான். அங்கு அமைச்சராகுவதற்கு எல்லா தகுதியும் இருக்கு. அவருடைய சொந்த வாழ்க்கையில முதல் முறையாக அமைச்சராகிறாரு. அது எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் முதல் முறையாக பங்கேற்கிறார்கள். அது அந்த வகையிலேயே அதை புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் அது எப்படி பெறப்படுகிறது, அதற்கு கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு கொடுக்கின்ற அரசியல் விலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது ஏற்கக்கூடியதாக இல்லை.